வணக்கம் மக்களே. இந்த வீக் செப்டம்பர் 20th அன்னைக்கு நிறைய தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் அது என்னென்ன மூவிஸ்னு பார்ப்போம். எப்போவுமே ஃப்ரைடேஸில் நியூ மூவிஸ் ரிலீஸ் ஆகும். இந்த வீக் அப்படி நிறைய மூவிஸ் வருது. தமிழில் மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜஸ்லையும் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த வீக் தேட்டரில் தமிழில் மட்டும் 7 மூவி ரிலீஸ் ஆகுது. தமிழ் மூவிஸ்குள்ளேயே பயங்கரமான காம்படிஷன் இருக்கும். அந்த 7 மூவிஸை இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மூவி கடைசி உலகப்போர். இந்த வீக் ரிலீஸ்லையே பெரிய பட்ஜெட் மூவி இதுதான். இந்த மூவியில் ஹிப்ஹாப் ஆதி, அனாகா, நாசர், நட்டி, முனிஷ்காந்த்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியை ஆதினா டைரக்ட் பண்ணுறாரு. ஆல்சோ மியூசிக்கும் ப்ரொடியூசரும் கூட இவர் தான். ட்ரெய்லரே செம்மையாக இருந்தது. அதுலேயும் வார் நடக்கிற சீன்லாம் செம்மையாக காட்டியிருந்தாங்க. கதையும் ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராக இருந்தால் மூவி கண்டிப்பாக ஹிட்டு தான். போன வீடியோலேயே இதை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா வீடியோ என் ஸ்க்ரீனில் தரேன் பாருங்கள். ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மூவி பிடிக்கும். தேட்டரில் போய் பாருங்கள். வெறும் ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்டோரியோடு தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்த மூவி நந்தன். இந்த மூவியில் சசிகுமார், சமுத்திரகனி, ஸ்ருதி பெரியசாமின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மூவியை ரா சரவணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசரும் இவர் தான். இவர் இதுக்கு முன்னாடி உடன்பிறப்பு மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. மூவியோட மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் இது ஒரு வில்லேஜ் பேஸ்டு மூவி. நிறைய மூவிஸ் இந்த ஸ்டைலில் வந்திருக்கும். அண்ட் ஸ்டோரி கூட சிமிலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சசிகுமாரோட ஆக்டிங் மூவியில் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ட்ரெய்லர்லேயே அது தெரிஞ்சுது. மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த மூவி கோழி பண்ணை செல்லதுரை. இந்த மூவியில் யோகி பாபு, ஏகன், ஐஸ்வர்யா தத்தா, பிரிகிடா, சத்யா, மானஸ்வின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட டைரக்டர் சீனு ராமசாமி. இவரோட மூவிஸ் அப்படியே ஸ்லோ ஸ்க்ரீன் பிளேயில் பார்க்குற ஆடியன்ஸை படத்துக்குள்ளே கொண்டு போய் 3 hours வேறு வேர்ல்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். மூவியே ஃபீல் குட் மூவி மாதிரி லைட் ஹார்ட்டடாக இருக்கும். இவரோட ப்ரீவியஸ் மூவிஸ் நீர்ப்பறவை, தென்மேற்கு பருவக்காற்று, தர்மதுரை, கண்ணே கலைமானே, மாமனிதன் மாதிரி. இந்த மூவியும் ஸ்லோ ஸ்க்ரீன் பிளேயில் இருந்தாலும் மூவி சூப்பராக இருக்கும். மூவியை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒர்த்தாக தான் இருக்கும். அடுத்த மூவி லப்பர் பந்து. இந்த மூவியில் ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், காளி வெங்கட், தேவதர்ஷினி, டிஎஸ்கேன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவிக்கான டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. மியூசிக் டைரக்டர் சான் ரொனால்டு. இது ஒரு ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் ஜேர்னர் மூவி மாதிரி இருக்கும். ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகத்தி தினேஷ் 2 பேரும் ஆப்போசிட் டீமில் விளையாடுற பிளேயர்ஸ். தினேஷ் வயசான ஆள், அவரோட பொண்ணும் ஹரிஷ் கல்யாணும் தான் லவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது தான் ஸ்டோரி. ட்ரெய்லர் ஓகே, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் மூவி பார்க்க நல்லாயிருக்கும். மூவி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். அடுத்த மூவி சட்டம் என் கையில். இந்த மூவியில் சதீஷ், அஜய்ராஜ், நவகீதன், மைம் கோபி, ரித்திகான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட டைரக்டர் சாச்சி. இவர் இதுக்கு முன்னாடி 6 மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு காமெடி மூவி. இப்போது இந்த மூவியோட ட்ரெய்லர் பார்த்தப்போ இது க்ரைம் த்ரில்லர் மாதிரி இருக்குது. க்ரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெய்லர் இருக்குது. மூவியும் அதே மாதிரி சஸ்பென்ஸ், த்ரில்லர், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ நல்ல க்ரைம் த்ரில்லருக்கு ஸ்க்ரீன் பிளே தான் முக்கியம். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்து ஸ்டோரியும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சூப்பர் மூவியாகவே இருக்கும். மூவி வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த மூவி தோனிமா. இந்த மூவியில் காளி வெங்கட், ரோஷினி பிரகாஷ், விவேக் பிரசன்னான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் இது ஒரு சிட்டியில் இருக்க லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஸ்டோரி. இவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க. அதோட பேர் தான் தோனிமா. ட்ரெய்லர் ஆர் டீசர்லேயே இதோட ரீசன் சொல்கிற டைலாக் சொல்லியிருப்பாங்க. இந்த மூவியை ஜெகதீசன் சுப்பு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி பக்ரீத்ன்ற மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ஒட்டகத்தை காப்பாற்றுற மாதிரி ஸ்டோரி இருக்கும். இந்த மூவிலையும் நாய் இருக்குது. மேபி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி பிளாட் ஏதாவது இருக்கலாம். மூவி நேம் கூட அதனால தான் தோனிமான்னு வச்சுருக்காங்க. மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபைனலாக இருக்க மூவி தோழர் சேக்வாரா. இந்த மூவியில் சத்யராஜ், மொட்டை ராஜேந்திரன், குல் சுரேஷ்னு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மூவியோட டைரக்டர் அலெக்ஸ் எடி. நியூ டைரக்டர். மூவியும் நியூ கான்செப்டில் இருக்கும்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸ்னீக் பீக்கும் இந்த மூவிலேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்குது. மூவியோட டைரக்டரே ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. டெபியூட்டாக நடிக்கிறவங்க ஆரம்பத்திலே பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி வரதை விட நார்மலாக ஸ்டோரி ரிலேட்டடாக நடித்தா நல்லாயிருக்கும். ட்ரெய்லரில் பாதிக்கும் மேலே ஃபைட்டு தான். கேஸ்ட் பாலிடிக்ஸ் ரிலேட்டட் மூவியாக இருக்கணும். உரியடி மூவி மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த இந்த 7 மூவிஸ் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஆதி அண்ணா மூவிக்கு டீசெண்டான க்ரௌட் இருக்கும். மற்ற சின்ன மூவிஸ்க்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதில் எந்த மூவிஸ்க்கு நீங்கள் வீக்கெண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேட்டரில் போய் பார்க்காம வீக்கெண்டில் வீட்டிலேயே ஜாலியாக பார்க்க ஓடிடி மூவி ரிலீஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்கிற மக்களே, உங்களுக்காக இந்த வீக் ஓடிடி ரிலீஸ் மூவி லிஸ்ட். சன் நெக்ஸ்ட் ஆப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லால் சலாம் மூவி ரிலீஸ் ஆகுது.
ZEE5 ஆப்பில் அருள்நிதி நடித்த டிமாண்டி காலனி 2 மூவி ஸ்ட்ரீம் ஆகுது. அண்ட் ஆல்சோ கீர்த்தி சுரேஷோட ரகுதாத்தான்ற மூவியும் ப்ரீமியர் ஆகிட்டு இருக்கு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் கோலி சோடா ரைசிங்ன்ற வெப் சீரிஸ் வருது. இது கோலி சோடா 1 and 2 மூவியோட லைட்டாக கண்டினியூஷனாக இருக்கும். இது இல்லாமல் காஃபி, சாலா, நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்ற மூவிலாம் ஆஹா ஓடிடி ஆப்பில் ரிலீஸ் ஆகுது. இந்த மூவிஸ்லாம் தான் இந்த வீக் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் என்னென்ன மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுன்ற லிஸ்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை மக்களே.